அப்போஸ்தல ஹலோ அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் அந்த அதிகாரம் முடியும் வரை 15ஆம் வசனம் வரை. அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்கள் வரை. சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிறுனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷர்களை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். நன்றி சகோதரனே. பிரியமானவர்களே, 6ஆம் அதிகாரத்தில் சபையிலே ஆதி திருச்சபையிலே ஏற்பட்ட முதலாவது பெரிய பிரச்சனையை பார்க்கிறோம். கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகள் பந்தி விசாரணையில் தங்களுக்கு சரியான அளவு பராமரிக்கப்படவில்லை. யூத மொழி எபிரேய மொழி பேசக்கூடிய யூத விதவைகளுக்கு தான் சரியாக உணவு கொடுக்கப்படுகிறது, தங்களுக்கு பட்சபாதம் காட்டப்படுகிறது என்று எல்லாரும் யூதர்கள் தான். ஆனால் மொழியிலே தான்
விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். உடனே ஜனங்களுடைய கவனம் ஈர்க்கப்படுகிறது. எதிர்ப்பாளர்கள் இப்போ அப்போஸ்தலரை விட்டுவிட்டு ஸ்தேவான் மேல் கவனத்தை செலுத்தினார்கள். யார் கவனத்தை செலுத்தினது என்று 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் லிபர்த்தீனர் என்ற மக்கள், இவர்களெல்லாம் அடிமைகளாயிருந்த யூதர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் விடுதலையானவர்கள், லிபர்டீன்ஸ். விடுதலையாகி அவர்கள் புறத்தில் எகிப்து இருக்கா. அப்போ இன்றைக்கு இந்த சிரினே ஓர் லிபியா என்ற ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிறது. எகிப்தும் இன்றைக்கு ஆப்பிரிக்க கண்டம், எத்தியோப்பியா ஆப்பிரிக்க கண்டம், சிரேனே ஊர் ஆப்பிரிக்க கண்டம். லிபியா என்ற ஊரில் சிரேனே ஊர் இருக்கிறது. இது வட ஆப்பிரிக்கா. இங்கிருந்து சிலர், அதான் சிரேனே ஊரான் கர்த்தர் ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிற வேளையிலே சீரேனை ஊரானாகி சீமோனை சுமக்கும்படி செய்தார்கள். பார்த்தீங்களா, அங்கே சிரேனே ஊர் வருகிறதா, இங்கே வருகிறது. அந்த மக்கள், அங்கே ஒருவன் கர்த்தருக்காக சிலுவை சுமந்தவன், ஆனால் இங்கே சிரேனே ஊரை சேர்ந்தவர்கள் சேவானுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அப்புறம் யாரு? அலெக்சாண்ட்ரியா. அதுவும் வலது பக்கத்தில் அலெக்சாண்ட்ரியா இருக்கா, எகிப்தில் இருக்கா. அலெக்சாண்ட்ரியா இருக்கா, எகிப்தில் இருக்கு பாருங்க. அலெக்சாண்ட்ரியா அந்த பட்டணத்தாரிலும் சிலிசியா. இந்த சிலிசியா பட்டணம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலிசியா நாடு. ஒரு வசனத்தை நம்ம இது வாசிக்கணும். இந்த சிலிசியா ஊர் நாடு மிக பிரசித்தி பெற்ற நாடு. அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம படிக்கணும், சரியா? 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து பாருங்க. அதில் இந்த ஊரில் யார் வந்ததுன்னு பாருங்க. 22:3. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே தர்சு பட்டணம் எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. அந்த கலாத்தியா அதுலலாம் அங்கே சிலிசியா நாட்டில் தான் தர்சு பட்டணம் இருக்கிறது. இப்போ பவுல் எதை சேர்ந்தவர்? தர்சு பட்டணம். அது எந்த நாட்டில் இருக்கிறது? சிலிசியா. பவுலே சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, 22ஆம் அதிகாரத்திலையும் சொல்றார். சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தான் சவுலுடைய ஊர். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழுப்பி சேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இப்போ சவுல் ரட்சிக்கப்படவில்லை. நல்ல கவனிங்க, 9ஆம் அதிகாரத்தில் தான் ரட்சிக்கப்படுறார். அப்போ இவரும் சேவானோடு தர்க்கம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சேவான் மேல் கல்லெறியும் போது அவனுடைய வஸ்திரத்தை யாருடைய பாதத்தில் வைத்தார்கள்? சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்போ இவரும் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சேவானோடு தர்க்கம் பண்ணியிருக்க வேண்டும். துறல் கூட்ட மக்கள் யாரெல்லாம் பண்ணாங்க பாருங்க. ஒரு நபருக்கு விரோதமாய் லிபர்த்தீனர், இங்கிருந்து கொஞ்சம் பேர், சிரேனே பட்டணத்தார், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தார், சிலிசியாவில் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி இவ்வளோ பேர் ஒரு மனிதனுக்கு விரோதமாக வர்றாங்க. இப்போ பவுலும் என்ன செஞ்சு, பவுல் இல்லை, அப்போ சவுல் தான். சவுலும் என்ன பண்ணியிருக்கார்? கமாலியல் பாதத்தில் படித்தவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சவுல் படித்தது கமாலியல் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அந்த கமாலியல் தான்
இந்த அப்போஸ்தலர்களை தப்புவித்தவர் தன்னுடைய புத்தியினாலே. அவரும் அப்போஸ்தலர்களுக்கு எதிர்த்து நான் நின்றவர், ஆனாலும் கொஞ்சம் ஞானி, அறிவாளி. அவருடைய தாத்தா ஒரு பெரிய வேத கலாசாலை உண்டாக்கினவர். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் இந்த கமாலியேல். அவருடைய பாதப்படியிலே பயின்றவர் தான் சவுல். இன்னைக்கு படிக்கிறாங்க மக்கள், என்ன படிக்கிறார்கள் என்பதை விட எந்த கல்லூரியில் அல்லது எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் என்பது முக்கியம். யாராவது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அல்லது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருமை இல்லையா? எங்கே படிச்சிருக்கீங்க? நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. தனி மரியாதை. பிடெக் எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க, ஆனால் ஐஐடியில் படித்தா, அதுவும் ஐஐடி மெட்ராஸில் படித்தா தனி மெரிட். அதே போல் சவுல் பயின்றார் வேதத்தை. யாருடைய பாதத்தில்? கமாலியேல் பாதத்தில். ஆனால் என்ன வாசிக்கிறோம் பாருங்க, 10ஆம் வசனத்தில், அவன் பேசின, ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. சவுலால் கூட அவனோட பேச முடியல. பவுலான பிறகுதான் அவர் கொஞ்சம் ஆண்டவர் நிறைய பாடங்களை கற்று தருகிறார். ஆனாலும் கமாலியேல் பாதப்படியில் பயின்றவர். இதற்கு காரணம் என்ன? ஸ்தேவானுக்கு இப்படிப்பட்ட ஞானம் வந்த காரணம் என்ன? லூக்கா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறீர்களா? லூக்கா 21:15. கொடுப்பேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது. சீஷர்களுக்கு கொடுத்த, உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறவர்கள், எதிர்த்து பேச முடியாத ஞானத்தையும் தருவேன், வாக்கையும் தருவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அது. அதனால தான் கமாலியேல் பாதப்படியில் பயின்ற சவுலாலும் இவனுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. கடைசியில் எதனா கொன்றாதான் வேறு வழி இல்லை. நியாயமாக பேசுகிறவங்கிட்ட ஜெயிக்கவே முடியல. ஒரு தனி மனிதன் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறான், விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறான், ஞானத்தினால் நிறைந்திருக்கிறான், வல்லமையினால் நிறைந்திருக்கிறான். பிரியமானவர்களை, இவன் தான் வாலிபன். இன்றைக்கு வாலிபர்கள்லாம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. இல்லை, கிறிஸ்தவத்துக்கு இப்படி போன்ற ஆட்கள் தேவை. இவன் வாலிபன் தான், கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு கடந்து போயிருக்கிறான். பரலோகமே இவனை வரவேற்றது. ஆண்டவர் எழுந்து நின்று வரவேற்றார். அப்போ எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஒருத்தரால முடியல. தர்க்கம் வைத்து அதை தோற்கடித்து விடுகிறான். என்ன உள்ளே இருந்து பேசுகிறார் ஆவியானவர். நீங்கள் அல்ல. எப்படி பேசணும்னு கலங்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுவார் என்று சொன்னார். தேவன்கிட்ட நிற்க முடியுமா? அது கமாலியலாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. அப்பொழுது அவர்கள் பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி தர்க்கம் செய்ய போனால் இவனை தோற்கடிக்க முடியவில்லை, எளிதாய் வீழ்த்தி விடுகிறான். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த 7ஆம் அதிகாரத்தில் அவன் பிரசங்கம் பண்ணுறான். இந்த மக்கள் காதுகளை அடைத்து கொண்டு அவன் மேல் பாயிறாங்க. வேறு வழி இல்லை. அவ்வளவு வல்லமையான வார்த்தைகள், வேத வசனம் அவ்வளவு டக்கு 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 டக்குன்னு வருது. அந்த மாதிரி வரணும். வாலிபர்கள் எழுப்பினால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. பாருங்க, வெறும் சவுலும் வாலிபர் தான், நிற்க முடியல. அப்போ பொய் சாட்சி சொல்லும்படி இவனை நிறுத்தணும். நல்லபடியாக போனால் இவனை ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன செய்தார்கள்? மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம். இவன் தேவனுக்கு விரோதமாக பேசினானா, மோசேக்கு விரோதமாக பேசினான். மோசையை பற்றி விவரமாய் பேசுகிறது இவன் தான். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம படிக்கலாம். மோசேயினுடைய 3 காலகட்டத்தை 3 பிரிக்கிறதே இவன் தான். இவ்வளவு துல்லியமாக அவருடைய வயதை வைத்து மோசையை பற்றி இப்படி பேசுகிறான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை. பழைய ஏற்பாட்டில் இதுக்கு ஒத்த ஒரு சம்பவம் இருக்குது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13ஆம் வசனம்.
தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று. பார்த்தீங்களா, அங்கே தேவனையும் ராஜாவையும், இங்கேயும் தேவனையும் மோசேயும் விரோதமாக தூஷண வார்த்தைகள். அங்கே செய்தது யாருன்னா, அங்கே நாபோத் என்பவன் திராட்சை தோட்டம் வைத்திருந்தான். அது ஆகாபினுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஆகாப் ராஜாவுக்கு தேசத்துக்கே ராஜா, எங்கேயாவது போய் கீரை கொல்ல வச்சுக்கிட்டோம், இவனுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை இவன் கொடுக்கக்கூடாது. அதனால் இவன் ராஜாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா அது, நான் ராஜா, எனக்கு போய் இவன் கொடுக்க மாட்டேன்ட்டானே அப்படின்னு ரொம்ப சோர்வை உட்காந்துருக்கார். மிக பொல்லாத ராணி எசபேல் ராணி வர்றா. ராஜாவா இது இப்படி இருக்கிறது, உங்களுக்கு திராட்சை தோட்டம் தானே வேணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கடிதம் எழுதுகிறான் மூப்பட்ட. தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று 2 பேரை சாட்சியை நிறுத்துங்க, உடனே கல்லிருந்து கொல்லுங்கள் அப்படின்னு லெட்டர் எழுதிட்டான். ராஜாவே பயப்படுறாரு எசபேல் ராணிக்கு. அப்போ அந்த மூப்பர்கள் பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க? எலியாவை பயந்தார்ல. அப்போ என்ன செஞ்சாங்க? ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான் என்று சொல்லக்கூடிய மக்களை ஏற்படுத்தி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அதே போல தான் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம். அங்கே என்ன, நாபோத் தேவனுக்கு விரோதமாக ராஜாவுக்கு விரோதமாக தூஷித்தானா? இல்லை, இவர்கள் பொய் சாட்சி சொன்னார்கள். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் பிலாத்துக்கு முன்பதாய் நிறுத்தி, இவன் தேசத்துக்கு விரோதமாய் கலகம் செய்ய கண்டோம் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கூட பொய் சாட்சி சொன்னார்கள். பொய் சாட்சி ஒவ்வொவில்லை என்று நாம் அங்கே படிக்கிறோம். பார்த்தீங்களா, நேரடியாக போக முடியலன்னு இப்படி பொய்யான வழிகளுக்குள்ளாக மக்கள் போகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் அதனால் ஆகாப்புக்கு நடந்தது என்ன? அவன் போய் அந்த திராட்சை தோட்டத்தை எடுக்க போகிற நேரம் எலியா மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இங்கே நாபோத்தின் ரத்தத்தை பார்த்த அதே இடத்துல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், எசபேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும். இது எசபேல் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு குலைந்த சாவாள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். பிரியமானவர்களே, பயங்கரம். இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கூட பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். என்ன நடந்தது? இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் ஆண்டவர் டைட்டஸ் என்ற ஒரு சீசர் தளபதியை கொண்டு வந்து, ரோம தளபதியை தேவாலயத்தை இடிக்கச் செய்து ஏராளமான யூதர்களை அவன் கொன்றான். அன்றைக்கு இடிக்கப்பட்ட தேவாலயம் இன்றைக்கு வரைக்கும் தேவாலயம் இல்லை. யூதர்கள் போய் அழுகிறார்கள், தேவாலயத்தை கட்டுறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மக்கள் தங்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு விரோதமாக இதையே பொய்யை கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு எசபேல் ராணியும் ஆகாபும் செய்த அதே பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்துக்கு முன்பதாக நிறுத்தி பொய் சாட்சிகளை நிறுத்தின அதே மக்கள் இப்பொழுது ஸ்தேவானுக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை நிறுத்துகிறார்கள். ஜனங்களை மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு, அன்றைக்கு பிரதான ஆசாரியர் ஜனங்களை எழுப்பி விட்டார்கள் அல்லவா? யாரை இவங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசையா, யூதரின் ராஜாவாகி இயேசுவையா? ஜனங்கள் ஏவி விட்டாங்க. பரபாசை விடுதலையா கேளு. ஜனங்களை ஏவி விட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட பொய் சாட்சிகள் சொல்லப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய தமிழ்நாட்டில் இது நம் அதிகமாய் பார்க்காவிட்டாலும் வட இந்தியாவில் நடக்கிறது. நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியர்கள் சிறைக்குள்ளாக இருக்கிறார்கள். அநேக நாடுகளிலே விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொய் சாட்சி, பொய்யான குற்றங்கள் சாட்டப்பட்டு இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள். ஸ்தேவான் முதலில் அந்த வரிசையில் திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சி. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவன் மேல் பாய்ந்து, இப்போயும் அவன் மேலே பாயிறாங்க. 7ஆம் அதிகாரம் கடைசியிலே அவன் பல்லை கடித்து அவன் மேல் பாய்ந்து. யாராவது என் மேலே பாய்ஞ்சா எப்படி இருக்கும்? அது ஒரு ஆள், ஒரு 4 பேர் என் மேலே பாய்ஞ்சா என்ன ஆகும்? இவனு பாய்ந்து பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய், கூட்டிகிட்டு போய் இல்லை, இழுத்து கொண்டு போய்
பாய்ந்து அவனை பிடித்து என்னெல்லாம் செய்கிறார்கள் பாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னெல்லாம் செய்தார்கள்? அவருக்கு வல்லமை இல்லையா? இவனை காப்பாற்ற முடியாதா? அவனை வரவேற்க எழுந்து நின்ற ஆண்டவர் இவனை காப்பாற்ற முடியாதா? இல்லை. பிரியமானவர்களே, என்ற இரத்த சாட்சி, முதல் இரத்த சாட்சி, பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். ஏன்னா இவன் என்ன சொன்னான் பாருங்க. இவன் சொன்ன பிரசங்கம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் இவன் என்ன இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாக பேசினான் அப்படின்ட்டு 48, 49 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7, 48, 49 வசனங்களை பாருங்க. அவன் அப்படித்தான் போதிச்சான். கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் இருக்கிறதில்ல. 50 கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே என்று சொன்னதை இவங்க தான் சொல்லிட்டாங்க. இவன் சொன்னான், கர்த்தர் சொன்னாருங்க. ஏசாயாவில் 66ஆம் அதிகாரத்தில் வானமெனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, எனக்கு இப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே இவன் பிரசங்கத்தில் காண்பிக்கிறான். நீங்கள் தேவாலயம் 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 சொல்லிட்டு இருக்கிறீங்களே, தேவாலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை. அவர் நொறுங்குண்ட, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனோடு தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவனுடைய பிரசங்கத்தில் சொன்னான். நீங்கள் நொறுங்குண்ட இருதயம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த ஆலயம் இதுதான் பெருசுன்னு நினச்சி சடங்காச்சாரத்தின் மேலே இருக்கிறீங்க தான் கண்டித்து பிரசங்கம் பண்ணான். உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாக, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். வேத பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறான். வேத பிரமாணத்தின்படி பிரசங்கம் பண்ணினான். இவனுடைய பிரசங்கத்தை நீங்கள் படித்தோன்னா 7ஆம் அதிகாரத்தில் எல்லாமே வேத வாக்கியங்களின் படி தான் போதிக்கிறான். ஒன்றும் தன்னுடைய சொந்த கருத்துக்களை அவன் முன்வைக்கவில்லை. நிறைய விஷயங்களை பழைய ஏற்பாட்டில் இல்லாத விஷயங்கள் நாம் அவனுடைய பிரசங்கத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவன் மேல் பொய் சொன்னார்கள். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, எப்படி என்றால் அதுக்கு இவங்களே விளக்கம் கொடுக்குறாங்க, தவறான விளக்கம். என்ன விளக்கம் என்றால், நஸ்ரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆண்டவர்கிட்டையும் அப்படி தான் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 2:19 என்னங்க சொன்னார்? 3 நாளை எழுப்புவேன்னு சொன்னார். அவர் எதை குறித்து சொன்னார்? தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, மத்தேயு 26:61 ஆண்டவரை கொண்டு போய் பிலாத்துக்கு முன்னால் நிறுத்தினோடனே அவர்கள் என்ன குற்றச்சாட்டு சொன்னார்கள்? 26:61 மத்தேயு, இடித்து போடவும் அவர் என்ன இந்த எருசலேம் தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார்? எதை குறித்து சொன்னார்? தன்னுடைய சரீரம், இதை இடிச்சு போடுங்க, என்ன சிலுவையில் கொல்லுவீங்க, 3 நாளையிலே நான் அதை எழுப்புவேன், ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் எழுந்திருப்பேன் என்பதை ஆண்டவர் சொன்ன உடனே இவங்க என்ன பரட்டிட்டாங்கன்னா, என்ன பரட்டினாங்க? இவன் இந்த தேவாலயத்தை இடித்து, அதனால தான் அவரை பார்த்து ஆண்டவரை தூஷிக்கும் போது சொன்னாங்க, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே நீ சிலுவை விட்டு இறங்கி வா. அவர் தான் 3ஆவது நாள் எழுந்துட்டாரு. கட்டிட்டாரா? எழுப்பிட்டாரா? தேவாலயத்தை இடித்து போடுறாங்க. சிலுவையில் அறைவது என்பது அவரை இடிக்கிறார்கள். 3 நாள் கழித்து தான் எழுப்புவேன்னு சொன்னார். எழுப்பிட்டாரா? 3ஆவது நாள் காவலர்கள்
ரோம முத்திரை என்ன ஆனது? காவலர்கள் பயந்து செத்தவர்களை போல ஆனார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் தெரிந்தும் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? பொய். இவர்கள் ஓயாமல் பொய் சொல்லிவிட்டு இவனை பார்த்து ஓயாமல் சொல்லுகிறான் என்று கேட்டார்கள். அப்போ என்னாச்சு? இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? இவங்க என்ன சொல்கிறாங்க? மோசேக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அவன் தூஷண வார்த்தைகளை சொல்ல கேட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, இவனுடைய முகத்தை கொஞ்சம் பிரகாசத்தை கொடுத்துட்டார். என்னன்னு பாருங்க, 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். டக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுடைய முகத்துக்கு கொஞ்சம் பிரகாசத்தை கொடுத்துருக்கிறார். இது ஆண்டவர் வேண்டும் என்றே தான் கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது மறுரூப மலையில் மட்டும்தான் அவருடைய முகம் பிரகாசித்தது, மற்ற நேரம் எங்கேயும் கிடையாது. அப்படி பூமியில் இருக்கும்போது அவருடைய முகம் பிரகாசித்து இருந்தது என்றால் எப்பொழுதுமே யூதாஸ் காரியத்தை அவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது, இல்லையா? அவர் சீஷர்களை போலவே இருந்ததுனால தான் யூதாஸ் காரியத்தை இருட்டிலே முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். ஆனால் இங்கே சேவானுடைய முகத்தை ஆண்டவர் கொஞ்சம் பிரகாசிக்க செய்தார். ஏன்? யாத்ராகமம் 34:29 வாசிங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இறங்குகிற போது அவனுக்கு தெரியல, மோசேக்கு தெரியல. 40 நாள் ஆண்டவரோடு சீனாய் மலையில் இருக்கிறான். மோசேக்கு தெரியவில்லை பிரகாசிக்கிறது. ஆனால் ஜனங்கள் பார்த்தார்கள். தொடர்ந்து படிங்க. பயந்தார்கள். கர்த்தர் கொஞ்சம் பயத்தை இவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சேவான் முகம் தேவதூதனுடைய முகம் போல மாறுறது கொஞ்சம் காரணம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. அவன் மேல் பாய்கிறார்கள், அவனை இழுத்து கொண்டு போகிறார்கள், அவனை பொய் குற்றச்சாட்டுகள் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கொஞ்சம் தலையிட்டு தான். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஆரோனும் எல்லாரும் கூட மோசேட்ட சேர பயந்தாங்க. தொடர்ந்து படிங்க. அங்கே யாத்ராகமம் 34. மோசே கூப்பிட்டார், கிட்ட வாங்க. எல்லாம் பயந்துட்டாங்க, மோசே கிட்ட போக பயம். ஏன் பழைய ஏற்பாட்டில் பண்ணார்னா, ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி கூட இந்த ஜனங்க என்ன சொன்னாங்க? ஐயோ தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் செத்து போயிடுவோம், மோசே எங்களோடு பேசட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரத்தில் இந்த மோசே மலைக்கு போன உடனே மறந்துட்டாங்க தேவனுடைய பயங்கரத்தை. தேவனுடைய சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமை இறங்கினதை சீக்கிரத்தில் இந்த மக்கள் மறந்து போய் பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வழிபட தொடங்கினார்கள். அவர்கள் அதை புசிக்கவும் வேசித்தனம் செய்யும் விக்கிர ஆராதனை செய்யவும் தொடங்கினார்கள். அதனால் கர்த்தர் என்ன பண்ணார்? மோசேக்கு கொஞ்சம் மகிமையை கொடுத்தார். மோசேனுடைய முகத்தை பிரகாசிக்க வச்சார். ஏன்னா எப்பவுமே இவன் மலையிலேருந்து இறங்கி வருவான், திரும்ப மலைக்கு போகிறது இறங்கி வர்றது. அப்பயாவது கொஞ்சம் பயம் வரட்டும், தன்னை பற்றி பயம் வரட்டும். அப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது முக்காடை எடுப்பார், மற்ற நேரம் முக்காடை போட்டுக்குவார். இது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இவன் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் ஓயாமல் தேவதூஷணம் சொல்லுகிறான் சொன்னாங்களா? ஏன்பா, இவன் மோசேக்கு எப்படி நான் மகிமையை கொடுத்தேனோ அதே போல சேவானுக்கு என் மகிமையை கொடுத்திருக்கிறேன். இவங்க அந்த குற்றச்சாட்டை விட இவன் முகத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ தேவன் இவங்க சொன்னதை விட, காதில் கேட்டதை விட கண்ணில் பார்க்கறது அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, பிரதான ஆசாரியின் காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆரம்பித்த உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தரால் நிற்க முடியல. சவுல் இவனுக்கு விரோதமாக சாட்சி, இவனை கொல்லலாம் என்று சாட்சியாக வந்தார். இவளைய கமாலியல் பாதப்படியில் படித்த சவுல் இவருக்கு கவுண்டர் கொடுக்க முடியல.
நான் சொன்னேன்ல, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பிஹெச்டி பட்டம் வாங்கினதை விட அதிக பிரசித்தி பெற்றவன் தர்சு பட்டத்தாராகி சவுல். ஏன்னா கமாலியல் பாதத்தில் படித்தவர். கமாலியல் எவ்வளோ பெரிய ஞானி என்பதை நம்ம 5ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அவர் எவ்வளோ பெரிய ஆலோசனை சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் அதை விட ஸ்தேவான் அதிகமாக படித்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஸ்தேவான் எங்கே படிச்சிருப்பான்? கர்த்தருடைய பாதத்தில். நீ கமாலியல் பாதத்தில் படிச்சிருக்க, நான் எங்கே படிச்சிருக்கேன்? கர்த்தர் பாதத்தில். நம்ம எங்கே படிக்கணும் தெரியுமா? உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எங்கே படிக்கணும் தெரியுமா? சரியான படிக்க வேண்டிய யூனிவர்சிட்டி எது தெரியுமா? 33:3 உபாகமம். சிநேகிக்கிறார். உண்மை. உம்முடைய கையில் இருக்காங்க. பரிசுத்தவான்கள் எங்க இருக்காங்க? உன் கையில் இருக்காங்க. அப்புறம் சொல்றாரு, பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இப்ப போதனை எங்க அடையணும்? கர்த்தர் பாதத்தில் விழுந்து. ஆனா இன்னைக்கு எங்கெங்கயோ போய் கத்துக்கிட்டு வந்து என்னென்னதையோ போதிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க கற்றுக்கொள்ளணும்? எங்க கற்றுக்கொள்ளணும்? உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டிகிரிலாம் வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, எங்க படிக்கணும்? மரியாள் பைபிள் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர். ஏன்னா பெத்தானியா கிராமத்தை சேர்ந்த அந்த பெண் எப்போ அந்த பெண்ணை படித்தாலும் ஆண்டவர் பாதத்தில் இருக்கிற பெண். அவங்க வீட்டுக்கு வந்தால் உடனே ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றது. இந்த மார்த்தாள் பணிவிடை செய்கிறதுல அதிக தீவிரம் காட்டுகிற பெண். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். தேவையானது ஒன்று. ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். ஒன்று தான் வேணும். அந்த ஒன்று இல்லைன்னா வேஸ்ட்டு. மற்ற எல்லாம் என்னது? ஜீரோ. 1 கோடி ஜீரோ போட்டாலும், ஒரு ஜீரோ போட்டாலும் 0 தான். அதுக்கு ஒன்று போட்டிங்கன்னா அதனுடைய மதிப்பு எங்கேயோ போயிடும். சரியா? அப்போ உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்ட அநேகர், இவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது? இவன் தச்சன் அல்லவா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவனுடைய சகோதர சகோதரிகளை அறிந்திருக்கிறோம். இவர் எங்கிருந்து கற்றுக்கிட்டாரு? அவர் தாங்க தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாதத்திலே நாம் விழும்போது நம் பிரகாசிக்கிறதை நமக்கே தெரியாது. ஆண்டவர் பாதத்தில் இவன் எவ்வளோ இருந்திருக்கணும். இவனுடைய முகம் பிரகாசிக்கிறது, தேவதூதனை முழுக்கத்தை போல இருக்கிறது என்றால் இவன் ஆண்டவர் பாதத்தில் எவ்வளோ இருந்திருக்கணும் பாருங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தார் அப்படின்னா, இவன் சாதாரண பணிவிடை செய்கிற வேலை செய்வது மட்டுமல்ல, இவன் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து படிச்சிருப்பான். கமாலியல் பாதத்தில் படித்தவன் இவன்கிட்ட டிஃபீட் ஆயிட்டான். இவன் இறந்த பிறகுதான் சவுலே வெளியே வர்றாரு. அது வரைக்கும் சவுலால் வெளியே வர முடியல. சேவான் அவனை டிஃபீட் பண்ணிட்டான். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பாதத்தில் உட்கார வேண்டும். பிரியமானவர்களே, ஜார்ஜ் முல்லர் இன்னைக்கு நிறைய என்ன சேர்த்தான் சொல்கிறேன், நிறைய ஊழியர்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனால் விசுவாச வீரர்கள் இல்லை. என்னை சேர்த்தா சொல்கிறேன். ஆனால் ஜார்ஜ் முல்லர் அப்படி இல்லை. பெரிய விசுவாச வீரர். எப்படி தெரியும்? 1500 பிள்ளைகளை, அனாதை பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு 3 வேளை ஆகாரம் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார். இன்னைக்கு எத்தனை அப்பீல் வருது பார்த்தீங்களா? ஆனால் அவர் யார்கிட்டையும் கேட்க மாட்டார். யார்கிட்டையும் கேட்க மாட்டார். நேரடியாகவோ மறைமுகமோ 1500 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கே சாப்பாடு போட முடியாது. அதுக்கே கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு காணிக்க அனுப்புங்க, எங்களுக்கு உதவி அனுப்புங்க.
1500 பிள்ளைகளுக்கு. ஒரு முறை என்னாச்சு, நைட்டில் சாப்பாடு இல்லை. ஜார்ஜ் முல்லர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, தட்டு டம்ளரோடு இருக்காங்க, சாப்பாடு இல்லை, எல்லாரும் ஜெபம் பண்ணலான்ட்டார். ஆஹா என்னடா இது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயோ போன வேன் திரும்புது, பால் வருது, ரொட்டிகள் வருது. எங்கிருந்து வந்துச்சு? பிரியமானவர்களே, கர்த்தர் அனுப்பினார். இப்படி நிறைய சாட்சிகள் உண்டு. என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சார், உண்மை சாட்சி. அவர் நான் இப்போ ரயில்வேல வேலை செய்யும்போது நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அவர் ஒரு முறை சாட்சி சொன்னார். அப்படி தான் ஒரு பெரிய கன்வென்ஷன், ஒரு பெரிய சிறப்பு கூட்டம் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஊழியரும் யார்கிட்டையும் ஒரு நயபைசா கேட்க மாட்டார். அப்போ சொல்லுவாங்களா, சகோதரனே இந்த சிறப்பு கூட்டத்தை ஆரம்பிக்கிறோமே, நம்ம கையில் காசு இல்லை, என்ன செய்கிறது? இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இது யாருடைய ஊழியம்? கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லுவாராம். சகோதரெல்லாம் பயப்படுவாங்களாம், என்னடா இப்படி சொல்லிட்டாரு, மக்கள் எப்படி வருவாங்கன்னா ஆயிரக்கணக்கில் 5000 பேர்லாம் வருவாங்க. 3 வேளை சாப்பாடு போட்டாங்கணும். அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1974 19 நாள் நடந்திருக்கு கூட்டம். 5000 பேர். யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை 5000 பேருக்கு சாப்பாடு போடணுன்னா என்ன? அது 19 நாள். கையில் காசு கிடையாது. இவர் அறிவிச்சிட்டார் ஊழி. ஒரு முறை அப்படி தான் இவர் என் கூட வேலை செஞ்சவர் அந்த கால அவர் வயசானவர் தான் அப்போ வேலை செய்யும்போது. இப்போல்லாம் அவருக்கு 82 உயிரோடு இருந்தார்னா 82 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் என்ன பண்ணார், அந்த கிச்சன் டீமில் இருந்திருக்கிறார். அப்போ அவருக்கு விஷயம் போதும். ஒரு நாள் நைட்டு சாப்பாடு இல்லை, கூட்டம் நடக்குது, நைட் சாப்பாடு போடணும் 5000 பேருக்கு. சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை. அவர்கிட்ட ஊழியர்கிட்ட போது செய்தி, ஐயா அரிசி இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, வில் ப்ரே. அவ்வளோதான், ஜபந்தான். ஜபம் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ போன ஒரு பெரிய லாரி திரும்பி இருக்கு. ஐயா எங்களுக்கு கோதுமை உங்களுக்கு கொடுக்கணும், கோதுமை மாவு அப்படின்னு இறங்குது. அவர் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் போய் எல்லாருக்கும் பூரி போடுங்க அப்படின்ட்டு. பெரிய பெரிய மூட்டையில் கோதுமை மாவு இறங்கியிருக்கு. எல்லாம் போர்டு வச்சு எண்ணிக்கை வச்சாங்களாம். ஒரு ஆளுக்கு 4 பூரினா விட எத்தனை பூரி செய்யணும்? 20000 பூரி நைட்டு செய்யணும். எல்லாம் போர்டு வச்சு எழுதுனாங்களாம். இது உண்மை. ஏன்னா அந்த கிச்சனில் இருந்தவரே சொன்ன சாட்சி. பெரியமானவர்களே, இந்த தேவன் எங்கே போனார்? ஏன் இன்றைக்கு விசுவாசம் இல்லை? இதெல்லாம் அறிவில் மூளையில் இருக்கு, இங்க இல்லை, முழங்கால இல்லை. கிறிஸ்தவத்தில் எங்க இருக்கு அறிவு? படிப்பில் இருக்கு. எனக்கு THD MTH என்னென்னவோ போட்டுக்கிறேன். ஆனால் என்ன நடைமுறைக்கு ஒவ்வாதவன். பவுல் கூட நிறைய டிகிரி வாங்கியிருப்பார், சவுல். ஆனால் இந்த மனுஷங்கிட்ட நிற்க முடியல. ஏன்னா ஆவியானவரால் நிறைந்தவன், ஞானத்தினால் நிறைந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்தவன், வல்லமையினால் நிறைந்தவன். இன்றைக்கு நிறைவு இல்லை, எல்லாம் குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால தான் போய் எல்லாத்தையும் ஒரு சின்ன தேவை கூட எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ அப்பீலுங்க. பா, எங்க போச்சு விசுவாசம்? என்னையே சொன்னாங்கங்க, பிரதர் உங்கள் டீட்டெயிலாம் கொஞ்சம் அனுப்புங்க, கேரளாவில் உங்களுடைய நிறைய ஃபண்டுங்க இருக்குது, உங்கள் பேர்லாம் சேர்த்து விட்டுறேன். ஒரு ஃபண்டுலையும் கிடையாதுன்னு. என்னை அழைத்தவர் ஆண்டவர், எனக்கு எப்படி போஷிக்க வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். நான் விசுவாசத்தில் பெரிய வல்லவன்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, சேவான் மாதிரிலாம் இல்லை. நான் இன்றைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவில்லை. யாரிடத்திலும் போய் எதற்கும் கை நீட்டியதில்லை. என்னுடைய மகன் ரொம்ப சீரியஸாலாம் போனான், பயங்கர. அப்போ தான் ரயில்வே விட்டு வெளியில் வந்திருக்கேன், அந்த கொரோனா காலம். திடீர்னு 1.5 லட்சம் ரூபா கேட்டாங்க என்கிட்ட. அப்போ பென்ஷன் வரல, சம்பளமே வரல. ஏன்னா வெளியில் வந்துட்டேன், வெளியில் வரல, லாக்டவுன் போட்டாங்க. அப்போ கர்த்தர் என்ன செஞ்சார்? என்னைக்கோ ரயில்வேல சேர்ந்த புதுசில் போட்ட இன்சூரன்ஸ் அப்போ மெச்சூர் ஆக முடியாது செய்தார். எப்படி வந்ததுன்னு தெரியல. யார் கேட்டாங்க, சில பேர் பணம் வேணுமா? வேண்டான்ட்டு கேட்டாங்க என்கிட்ட. ஒருத்தர் கேட்டார், வேண்டாம். கர்த்தர் தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் ஏன் இல்லை? ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஒவ்வாத அறிவு எனக்கு எதுக்கு சொல்லுங்க? பெருமை தான் வந்துருச்சு. நான் இவ்வளோ படிச்சு வச்சிருக்கிறேன், காலரை தூக்கி விட்டுருக்கேன், எதுக்கு?
நடைமுறைக்கு ஒவ்வாதது. இவன் அப்படி கிடையாது. இவனுடைய முகத்தில் ஆண்டவர் பிரகாசத்தை காண்பித்தார். கர்த்தரோடு இருந்து 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 ஏன் இந்த ஜார்ஜ் முல்லருக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் வந்தது? முழங்கால பைபிள் படித்தார். எவ்வளோ முறை? 200 முறை. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். எதுக்கு படித்தார் தெரியுமா? அறிவை வளர்க்க அல்ல, விசுவாசத்தை வளர்க்க. விசுவாசம் எதனால் வரும் தெரியும்? ரோமர் 10:17 படிங்க. படிக்கிறீங்களா? விசுவாசம் எங்கிருந்து வரும்னு பாருங்க. 10:17 ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வி. கேள்வினா கேள்வி கேட்கறது இல்லை, ஹியரிங். ஃபெய்த் கம்மத் பை ஹியரிங். ஹியரிங் கேள்வி. வேத வசனத்தை எவ்வளவு கேட்கிறோமோ, கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து கேட்கும்போது, படிக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து வசனத்தை கேட்கணும். அறிவை வளர்க்கல்ல, இதில் குற்றத்தை கண்டுபிடிக்கல, இதில் இவ்வளோ பிழை இருக்குன்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி பெருகிட்டாங்க. இன்றைக்கி அறிவாளிங்க பெருகிட்டாங்க. ஒருத்தர் சண்டை போட்டு இவர் கள்ளத்தீர்க்கதரிசி, அவர் கள்ளத்தீர்க்கதரிசின்னு யூடியூப்பில் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுக்கு இல்லைங்க வேதம் கொடுக்கப்பட்டது. வேதம் கொடுக்கப்பட்டது விசுவாசம் கேள்வியினால், கேட்கறதுனால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால வரணும். ஏதோ நிறைய மேனேஜ்மெண்ட் அல்ல, வேறு விதமான நிறைய உபதேசங்கள் நம்முடைய சபைகளுக்குள்ளாக நுழைந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. ஒரு பெரிய மாநாடு நடந்தது. 70 லட்சம் ரூபாய் செலவழித்தார்கள். என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் பைபிளை பிரசங்கித்தாங்க. நாள் முள்ள என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி. ஏங்க அதை பிரசங்கம் பண்ணுறதுக்காக 70 லட்சம் ரூபா அப்பாவி மக்களுடைய காணிக்கை பணம் வீணானது. நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மூலைக்கு போயிடுச்சு. பிரதர் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருங்க, நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். இப்படி தான் இந்த நிலையில் தான் நம்ம சபைகள் இருக்குது. அப்புறம் எங்கே போகுங்க விசுவாசம் வரும்? நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஓடுவோம். கர்த்தருடைய வார்த்தை எங்கே கிடைக்கும்? போய் நாள் ஃபுல்லாக கர்த்தருடைய வார்த்தையை தாங்க பிரசங்கிப்பாங்க. 1.5 மணி நேரம் ஒரு பிரசங்கம் ஓடும். இங்கிலீஷில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார், தமிழில் மொழிபெயர்ப்பார், தெலுங்கில் ஒருத்தர் மொழி. ஆஹா, அதை போல ஒரு இன்பம் நான் அனுபவிக்கவே இல்லை என் லைஃப்பில். ஐயோ 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டாரா? இன்றைக்கி முன்னாலே சொல்லி அனுப்புகிறாங்க, பிரதர் ஷார்ட்டாக முடிங்க. அப்புறம் எதுக்குங்க பிரசங்கம்? அது எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தை போச்சுன்னா விசுவாசமும் கூடயே போயிடும், கர்த்தருடைய மகிமையும் வெளியே போயிடும். அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அரிதாக இருந்தது. ஏலியின் காலத்தில் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. Glory departed from Israel. கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தால் கர்த்தருடைய மகிமையும் போய்விடும். அதனால தான் இன்றைக்கு எல்லா தேசங்களும் செத்து போய் கிடக்கு. சபைக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறதில்லை. வீட்டிலே போதிக்கப்படுகிறதில்லை, சபைகளிலே போதிக்கப்படுகிறதில்லை. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் நிலையம் அதுதான். மக்கள் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது எங்களுக்கு. அவ்வளோதான், ஆண்டவர் விட்டுட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து படிக்கப்பட வேண்டும், எல்லா விதமான பயபக்தியோடு. சில ஊழியர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரெயினில் போகும்போது முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பைபிள் படிப்பாங்களாம். நான்லாம் செஞ்சதில்லை, வெட்கப்பட்டோடு சொல்லுகிறேன். ஏன்னா அவர்கள் அப்படி தான். ஒரு ஊழியர் போயிட்டு இருந்தார், பஞ்சாப் தேசத்தை சேர்ந்த அவர். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பஞ்சாபி அவருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். அவர் இவரை பார்த்து திட்ட ஆரம்பித்தார். நீ ஒரு நல்ல ஒரு சீக்கிய மதத்தை விட்டு வெளிநாட்டு மதத்தை பின்பற்றி போனாய் அப்படின்னு இவர் இந்த ஊழியரை பிடிச்சி கண்ணாமண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார். இவர் பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்துட்டு அந்த சீக்கியரை பார்த்து கேட்டார், ஐயா, இந்த சீக்கிய மதத்தில் உங்களுக்கு எல்லா சந்தோஷம் இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா? ஆமாம், எங்கள் மதத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதே இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு படுக்க போகிறாங்க. அப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ட்ரெயினில். இந்த ஊழியர் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த சீக்கியர் முழிச்சுட்டே இருந்துட்டு
மெதுவாக அந்த ஊழியர்கிட்ட வந்து, நான் உங்கள்கிட்ட சொன்னது பொய், உண்மையான சந்தோஷம் என்னிடத்தில் இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு இது வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த ஊழியர் எழும்பி அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ட்ரெயின்லேயே 2 பேரும் முழங்கால் படிட்டு ரட்சிக்கப்பட்டதாக சரித்திரம் உண்டு. பார்த்தீங்களா? முடிவெட்டுற கடைக்கு போய் அவர் அங்கே முடிவெட்டிட்டு இருக்கும் போதே அந்த சுவிசேஷம் சொல்லி முடிவெட்டுறவனும் முட்டி போட்டு ஜெபம் பண்ண, இது மாதிரி சரித்திரம் ஏராளம் இருக்குங்க. இந்த ஏன் இதெல்லாம் நடக்கிறதில்லை? அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தருடைய வார்த்தை மட்டும் மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மேலாக வைத்தார்கள். அன்றைக்கு எஸ்ராவின் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை மேலே இருந்தது, ஜனங்கள் கீழே இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில் மக்கள் எழுந்து நிற்கிறாங்க, கால் கூட படுது பைபிளில். இந்த நிலையில தான் நம்முடைய சபைகள் இன்றைக்கு இருக்கிறது. பைபிளில் பிழை இருக்குன்னு யூடியூப்பில் வீடியோ போடுறான், கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாது. பைபிள் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த பிழை இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறது தாங்க அவன் போய் படிக்கிறத உருப்பட வேணாமன். அப்புறம் எங்கே நம்ம முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கிறது? எங்கே மோசே போல முகம் பிரகாசிப்பது? கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று ஆண்டவர் யோவான் ஸ்நானனை பார்த்து சொன்னார், குறித்து சொன்னார். கொஞ்ச காலம் அவனுடைய வெளிச்சத்தில் குளிர்காய மனதாக இருந்தீர்கள். இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கிற மமதை, ஆணவம், பொய்யாய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கர்த்தர் பாதத்தில் உட்காரல, ஏதோ புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்து என்னென்னவோ போதிச்சுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் இன்னைக்கு அப்படித்தான் நாசமாக போனது. மேற்கத்திய நாடுகள் அப்படித்தான் நாசமாக போனது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்காருகிறதில்லை, முழங்காலில் நிற்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது. சவுல் கமாலியல் பாதப்படியில் படித்தார். ஒரு மனிதனுக்கு, ஒரு வாலிபனுக்கு முன்னால் நிற்க முடியல, டிஃபீட்டட். இவர் மட்டும் இல்லை, எத்தனை ஜனங்கள் நிற்க முடியல பாருங்க. எந்தெந்த தேசத்திலிருந்து வந்தாங்க, ஒருத்தரால் நிற்க முடியல. பொய் குற்றச்சாட்டு தான் சாட்ட முடிந்தது அல்லாமல் இவனை உண்மையாக இதை செய்தான் என்று 7ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். இவனுடைய ஞானம் என்ன, இவனுடைய வேத வல்லமை என்ன? பிரியமானவர்களே, அதிக ஜாக்கிரதை தேவை. கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு எஸ்ரா அப்படி திறந்த உடனே ஜனங்க எழுந்து நின்னாங்க. இப்படி தான் இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தை. அழுதார்கள். வாசித்தாமல தான், வாசித்து விளக்கம் கொடுத்தான் பாருங்க. ஜனங்க அழுதாங்க. இன்னைக்கு யாருங்க அழுகிறா? பிரசங்கர்கிட்ட சண்டைக்குள்ள போறாங்க. நீ எப்படி இப்படி பிரசங்கம் பண்ணன்னு சண்டைக்கு போறாங்க. இதெல்லாம் உருப்படுறதுக்கு வழி கிடையாது. ஆவியானவர் பேசும்போது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று என்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் அழுது நான் கர்த்தரோடு ஒப்புரவானேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம். பிரசங்கர்கிட்ட சண்டைக்கு போனோம்னா யாருக்கு நஷ்டம்? அப்படி தாங்க பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகிட்டெல்லாம் எரேமியாவிட்ட கர்த்தர் சொல்லி இந்த வார்த்தையை போய் சொல்லுனா அடிக்கிறாங்க. மீகாயா என்பவனுடைய போட்டு அடிச்சிட்டாமே. சிதேக்கியா என்பவன் எந்த இடத்துலேருந்து ஏன் ஆவி ஊன்ட்ட வந்துச்சு? கர்த்தர் சொன்னார், ஆனால் அவனை போட்டு அடிக்கிறான். அப்படி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எழுப்புதல் வர வேண்டும் என்றால் ஒரே வழி, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையினால் போதனை அடையும் போது மட்டும்தான் நாம் ஸ்தேவானை போல கர்த்தருக்கென்று ஞானத்தினால், பரிசுத்த ஆவியினால், விசுவாசத்தினால், வல்லமையினால் நிறைய முடியும். அப்படிப்பட்டவர்களைத்தான் பரலோகம் வரவேற்கிறது. ஆண்டவர் எழுந்து நிற்கிறார் ஒரு மனுஷனை வரவேற்கனா, அப்ப எவ்வளவு பெரிய கனம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. வாலிபன், பூமி இவனை புறக்கணிக்கிறது, பூமி இவனை எதிர்க்கிறது, பூமி இவனை கொல்ல துடிக்கிறது, இவன் மேல் பொய் குற்றச்சாட்டை சாட்டுகிறது, பொய் சாட்சிகள் நிறுத்துகிறார்கள். பரலோகமோ இவனை வரவேற்க ஆவலாய் காத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பூமியில் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் நின்னா பரலோகம் எப்படி நினைக்க யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தானாக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நாம் உலகத்திலிருந்து ஆண்டவரால் பிரிக்கப்பட்டவர்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் நிச்சயம் பகைக்கும். அதனால தான் சேவானை பகைத்தது.
ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் தாசனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினீர்களா? மோசைக்கு விரோதமாய் பேசினானா? தேவனுக்கு விரோதமாய் பேசினானா? பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே மோசைக்கு முகத்திலே மகிமையை கொடுத்த அதே நான் இப்போ புதிய ஏற்பாட்டில் சேவானுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்க வேண்டும். அப்போ எவ்வளோ இவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் போச்சு இல்லை? எல்லாம் தெரியும் பிரதர், எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் கேட்கும்போது படிக்காதவங்க, அதிக படிக்காதவங்க ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசுவாங்க பாருங்கள், எத்தனை மணிக்கணக்கு பேசுவாங்க தெரியுமா? எங்களுக்கே புரியாது, எப்படி பேசுகிறாங்க இவங்க, எங்கேருந்து படிச்சுட்டு வந்தாங்க? ஒன்றும் படிக்கலை, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து படித்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து படிக்காமல் கண்டதை படிச்சுட்டு கண்டதை கேட்டுட்டு வந்து தப்பு தப்பாக போதித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சேவான் அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுடைய முகம் மாறினதுக்கு காரணம் என்ன? கர்த்தரோடு கூட இருந்திருக்கிறான். நாமும் கர்த்தரோடு இருந்தால் நம்மிலே மகிமை இருக்க, ஒருவேளை வெளியரங்கமாக மகிமை இல்லாவிட்டால் நமக்குள்ளே ஏதோ வித்தியாசம் இருக்கிறதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய மகிமை திரும்பமாக வர வேண்டும். திருச்சபைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவருடைய வல்லமையோடு பிரசங்கிக்கப்பட வேண்டும். மக்கள் உயிர்மீட்சி அடைய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினாலே மக்கள் பாவ உணர்வு அடைந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்ப வேண்டும். ஊழியர்கள் கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும், விசுவாசத்தில் நிறைந்தவர்களால். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வாதம் தருவாராக. ஒரு மனுஷன் வாலிப பருவம் கொஞ்ச காலம் வாழ்ந்தான், எரிந்து பிரகாசித்தான். நம்ம வாழ்கிறது எவ்வளவோ காலம் வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை எழும்பி பிரகாசிக்கிறதா? மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்களா? இவங்க எல்லாம் எவ்வளவோ கேட்டாலும் அவன் முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. என்னடா ஒரு மனுஷன் அவனுடைய முகத்தை பார்க்கும்போது தேவ தூதனுடைய முகம். மோசேயின் இடத்துல கிட்ட வர்றதுக்கு பயந்தாங்க. இவனுக்கும் கர்த்தர் அதுதான் செய்தார். பிரியமானவர்களை, கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நாம் ஸ்தேவானை போல ஆவியானவர் நிறைந்து, ஞானத்தால் நிறைந்து, விசுவாசனால் நிறைந்து, வல்லமையினால் நிறைந்த விசுவாசிகளாய் ஊழியர்களாய் விளங்க கர்த்தர் தாமே எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். அளவில்லாமல் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, மகத்துவ நாமத்தை மையப்படுத்தும்படியாக இந்த மாலவெளியில் தேவ சமூகத்தில் வந்து மதியம் உள்ள வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபை நேரத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவதாசன்